ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்கு கூட ஒரு மூவிடா, ஓகேவா? 1/2 வரலாம், 2/2 வரலாம், ஓகேவா? ரெக்கார்ட் பண்ணுற பொறுத்து இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் ஹெவியாக வந்துட்டுருக்கு. அந்த ரீசனால தான் நான் கொஞ்சம் கம்மியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேடா? இதோட நேம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் நைட், ஓகேவா? உங்களுக்கு புரிய நம்புறேன். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. எங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வெட்டிங் ஹாலில் எப்படின்னா வந்திருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க யாரும் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லோரும் மேரேஜுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அந்த மேரேஜ் நடத்தி வைக்கிற அந்த 2 ஃபேமிலிக்குமே ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இருக்குது. 2 பேரும் அப்படி இருக்காங்க. இந்த சைடில் உள்ளவங்களாலையும் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த சைடில் உள்ளவங்களாலையும் ஹாப்பியாக வந்து மேரேஜ் பண்ணி வைக்க முடியல. ஆனால் சிச்சுவேஷன் மேரேஜ் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு மேரேஜுமே அரேஞ்ச் ஆகுது. இப்போது அந்த ப்ரைஸ் கேட்குறாங்க. ஜான் ஜவுக்காக நீ பார்ச்சிமினை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கு அங்கே நிற்கிறது ஜங்கு தான், ஓகேவா? அங்கே ஜங்குக்கு ஜிம்மி தான் நின்றுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைடு வராங்க. பார்ச்சிமினாக நீ ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போது கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தாக்க நம்ஜன், ஓகேவா? அவர் யாருன்னா ஜங்குடைய அண்ணா. அவர் வேண்டாம் அப்படி சொல்லவும் அப்போ ஜங்கு கணிச்சிமின்னு திரும்பி பார்க்குறாங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேப்பா அப்படியே சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லீகலா, ஓகேவா? கிஸ் பண்ணுறதுல உங்களுடைய விருப்பம் சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிறாரு. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேர் கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அமைதியாக நின்றுருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்க. இப்போது நம்ஜன் தாம்மா நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் கேட்குறாங்க, ஏன்ப்பா நம்ஜூன் அப்படி கேட்குறாங்க. சொல்லுங்கள் அங்கே சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் கெஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை 2 பேரும் ஷை டைப்பு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஷை டைப்பா? சரி, ஓகே. பசங்களுக்கு கூட ஷை ஆகுது ஒரு அழகு தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பேரண்ட்ஸ் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்க கீழே குனிகிறாங்க. அப்போது இந்த சைடு ஜங்கோட அம்மா மட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாக்கிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அப்படியே நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் பக்கம் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜிம்மோட அம்மா கண்ணில் அவ்வளோ கண்ணீர். அவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. வேறு யாரும் இல்லை, ஜிம்மோடைய அக்கா, ஓகேவா? நேம் ஓயன். அவங்க நின்றுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல. இப்போது ஜிம்மினுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்க்குறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்களே சொல்லிட்டு ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு அப்படி லைட்டாக சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிம்மின் ஜங்கு அப்படியே எந்திரிக்கிறாங்க. இந்த பக்கம் சரி, ஓகே வீட்டுக்கு போகலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் அப்படியே நர்வஸாக இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த காரில் இப்போ ஜிம்மின் ஜங்கு போய்ட்டு உட்காராங்கடா, ஓகேவா? இப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. சரி, ஓகே கிளம்பலாம் அவங்க வீட்டுக்கு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கொஞ்சம் கூட ஹாப்பினஸே இல்லாமல் அந்த ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்து அவங்களுக்கு மட்டும்லாம் சாப்பாடெலாம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு இவங்க யாரும் சாப்பிடவே இல்லை. அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்போ காரில் போகும்போது ஜிம்மோட அம்மா பயங்கரமாக அழுறாங்க. அவங்க அம்மா, அப்பா, ஒயன் 3 பேர் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ், அதை ஏற்றுக்கவே முடியல. சரி, ஓகே சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிம்மின் காரில் ஏறுறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. அவங்களோட நடந்த மேரேஜ் அப்படி. ஸோ அதனால் அவங்க அப்படியே அமைதியாக போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ஜனுக்கு வந்துட்டு ஒய்ஃப் இருக்காங்க, ஓகேவா? இப்போ வேறு யாரும் நம்ம சின்ன தான், ஜின்னு நம்ஜன். அவங்களுக்கே மேரேஜ் ஆகி கொஞ்சம் டேஸ் ஒரு 1 இயர் 8 months அப்படி தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது. அவங்களும் போகிறாங்க. அவங்களோட ஜங்கோட அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இப்போது அப்படியே இன்னொரு சைடு பார்க்கலாம்டா. இங்கே ஒரு பர்சன் ரொம்ப சேடாக இருக்காங்க. டே உனக்கு என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒயர் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை உனக்கே தெரியும் எனக்கு ஒயர் மேலே ரொம்ப க்ரஷ்ஷு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? இல்லை நான் நினச்சேன் ஜங்குக்கும் ஒயர் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. அதுக்கு என்னடா சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த பர்சன் யாருன்னா நம்ம டேடா, ஓகேவா? டே யாருன்னா ஜங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு நம்ம ஒயன் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருந்திருக்கும். எப்படின்னா ஒயன் படித்த அதே ஸ்கூலில் தான் ஜங்கு படிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த க்ரஷ்ஷாக இருந்திருக்கும் அவர் மேலே. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஒயனுக்கும் ஜங்கு தான் மேரேஜ் அரேஞ்சாகி ஸ்டாப் ஆகிருக்கு, ஓகேவா? இப்போது ஃபைனலாக ஜங்கு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. ஜங்குக்கு ஜிம்மின் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போது ஜிம்மின் உள்ளே வரும்போதே ஜங்கோட அம்மா மட்டும் இல்லை பசங்க ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இப்போது சின்னக்கு நம்ஜினுக்கு ஜங்கோட அப்பாவுக்குலாம் அவங்க எப்படி இந்த மேரேஜ் நடந்துச்சு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தோம், அதுக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி ஒரு பையன் இருந்தால் கூட எப்படியா மேரேஜ் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிட்டே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கால அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் வா நீ சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. உட்காருப்பா, ஓகேவா? இங்கே பாரு ஜிம்மின் இது வந்து தெரியாமல் நடந்துருச்சு. நீ இதை பற்றி எதை நினச்சி ஒரி பண்ணாத, ஓகேவா? நீ தான் உன் லைஃப் தான் உன் ஃபேட். எனக்கு தெரியும் நீ உனக்கு ஜங்கு அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்க சொல்லிட்டு இருந்தாலும் நீ தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? கொஞ்சம் டேஸ் போகட்டும், எல்லாம் சரியாயிடும், ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் உன்ட்ட பேசலன்னு தப்பாக நினச்சிக்காத, சரியா? எல்லோரும் ஒயன் தான் மருமகளாக வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்களா, சடனாக நடக்காமல் போயிட்டான். அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காத ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு
ஜம்கோட அம்மா ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கரெக்ட் எஸ் ஆண்டி அது சொல்கிறாங்க. பாரு நீ எதுவும் சொல்ல வேணாம் ஓகேவா, இது அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜம்கோட அம்மாவும் அப்படியே ஜிம்மோட கண்ணை டேஸ்ட் எல்லாம் தொடச்சி விட்டு அப்படியே போய் கீழே போகிறாங்க. நான் போயிட்டு உனக்கு ஃபுட்டு நான் அனுப்புகிறேன் சாப்பிடு, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இல்லையா, டைமுக்கு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்கோட அம்மா சொல்ல ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு நீ எதுக்கு யோசிக்காது ஓகேவா, இப்போ தான் 1 மந்த் ஆயிருக்கு, நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேவா. சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் பேபி நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேபி ஓகேவா, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஓகே ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்கா. இந்த பக்கம் கீழே நம்ம ஜம்கோட அம்மா வராங்க. வந்துட்டு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே அங்கே மைட்லாம் பார்க்குறாங்க. மேம் நாங்கள் குக் பண்ணவா சொல்கிறோம், இல்லைம்மா நானே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவங்களே பார்த்து பார்த்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதை பார்க்குற ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த ஆண்டி இப்படி இருக்காங்க சொல்லிட்டு ஜின்னு நம்ஜுன்னு அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜம்கோட அம்மாவை. இப்போ ஜம்கு அமைதியாக இருக்காங்க. இப்போது யாருமே பேசல ஜம்குட்டியுமா, ஜம்குலாம் அமைதியாக தான் இருக்காரு. இப்போ ஜம்கோட அம்மா ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஜிம்முக்கு அவங்களும் ஃபிட் பண்ணி வராங்க. ஜிம்முக்கு பயங்கர டியர்ஸ். ஆண்டி அம்மா என் மேலே சொல்கிறாங்க. பாருப்பா தெரியாமல் நடந்துச்சுப்பா, அதுக்கு எதுக்கு நீ தப்பாக யோசிக்கிற ஓகேவா, அம்மாலாம் பேசுவாங்க, உன்னோட அக்கா மேரேஜ்னு இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க, சீக்கிரமாக வந்துட்டு பேசுவாங்க சரியா, நீ அதை பற்றி யோசிக்காத சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிச்சு. இப்போ ஜங்கோட அம்மாவும் ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. நம்ம நாளைக்கு போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப எப்படின்னா இன்னசென்ட், ரொம்ப குழந்த மாதிரி ஓகேவா. ஜங்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஓகேவா. இப்போது ஃபைனலாக நம்ம ஜங்கோட அம்மா ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு வேறு ரூம் போயிட்டு அவர் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் எடுத்து போடுறாரு. இப்போ அவர் கிளம்புறாரு. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறேன் எங்கே போகிற சொல்கிறாங்க. டியூட்டிக்கே சொல்கிறாங்க. டே இங்கே பாரு அம்மா பாருங்க நான் டியூட்டிக்கு போகிற விடுங்க சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போது அவர் அமைதியாக போக இந்த பக்கம் நம்ஜுனுக்கு ஜின்னுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஜின்னுக்கு ஒரு ஃபோன் வருது. ஜின்னு அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ ஹங் நான் ஒயன் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயன்மா எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லம்மா. ஹங் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் குழந்த மாதிரி இன்னசென்ட் வேறு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, யாரும் ஏன் மேலே உள்ளவில் யாரையும் தம்பியை ஹர்ட் பண்ணுறாதீங்க கொஞ்சம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வேறு ஹர்ட் பண்ணாலும் இல்லை சார் நான் கொஞ்சம் யாரும் திட்டாலும் டக்குன்னு அழுதுருவோம், ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜின்னுமே இங்கே பாரு நீ அவங்களுக்கு ஒன்று தான்மா, நான் ஒன்று எப்படி பார்த்தோமோ அப்படி தான் பார்த்துப்போம், என்ன நீ இருக்க வேண்டிய பிளேஸு உன்னோட லைஃப் அவனுக்கு போயிடுச்சுன்றதாம எங்களால் தாங்கிக்க முடியல, நீ வந்து இங்கே வருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசையோடு இருந்தோம். இப்போது சடனாக இப்படி ஒரு மேரேஜ் நடந்ததுனால தான் யாராலையும் ஏற்றுக்க முடியல. நாங்கள் பழைய மாதிரி பேச ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது நாங்கள் ஜிமின் அதுனா எங்களுக்கு ஜிமினை பற்றி எதுவும் தெரியாது, நாங்கள் பார்த்ததில்ல இப்போ தானே பார்க்குறோம் ஓகேவா, அதெல்லாம் கொஞ்சம் பேச பழக டைம் எடுக்கும், ஆனால் நாங்கள் பார்த்துக்கணும், யாரும் ஹர்ட் பண்ண மாட்டோம் அதுதான் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாரு. தேங்க்யூ ஹேங் சொல்லிட்டு இங்கே பார்வையன்னு சொல்கிறாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன் ஹேங் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடு. அவளுக்கு ரொம்ப டியாஸ் வருது. ஏன்னா அவளுக்கு ஜவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஜவுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அவர் ட்ரீமோடு இருந்திருப்பா. இங்கே எல்லாமே மாறிடுச்சு, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜவுக்கு இந்த மாதிரி கேரக்டராக ரொம்ப ரொம்ப கோல்டு ஓகே, ரொம்ப கோல்டு, கோபம் பயங்கரமாக வரும், தப்பு பண்ணாலோ பொய் சொன்னாலோ அவ்வளோ பனிஷ்மெண்ட்டு சிவியராக இருக்கும். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னாலும் அவர் பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. ஈவன் அவரோட ஹையர் ஆஃபீஸரே அவங்க பார்த்து பயப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் ரொம்ப போல்டாகவும் இருப்பார். பொய் சொல்லவே மாட்டார், எதுக்கும் அவருக்கு ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணவே கூடாது, தப்பு செஞ்சாலும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவர். இப்போ அவர் டியூட்டிக்கு போயிட்டார். டியூட்டிக்கு போனால் அங்கே ஆல்ரெடி 2 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவனோட டேங்கு என்னோட காய் தான். அவங்க 2 பேருமே நம்ம ஜங்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். இப்போ ஒரு பர்சன் விளையாண்டுறாங்க, இன்னொரு பர்சனு ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு டர்ன் பண்ணுறாங்க. ஜாக்ஸான்னு சொல்கிறாங்க. பாரு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது அங்கே ஒரு டெஸ்க்கு ஏன்னா ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாங்கடா, அதை எடுத்து அவங்க போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்தாக்கா அதில் இவங்க இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் அது அதில் இருக்குது. அதை பார்த்து ஜங்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இது சொல்கிறாங்க. இல்லைடா இது ஆக்சுவலாக வந்துட்டு அன்றைக்கி அவன் வந்து பயந்துருக்கான், அதனால தான் நம்மகிட்ட கொடுக்காம போயிருந்திருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே ஹைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கான் காப்பி கவரில். சொல்கிறாங்க என்னென்னு காமா வந்துட்டு ஒரு காப்பி போட்டு அதுக்கு அப்படி கூட மிஸ் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு 2 காப்பி போட்டு வந்திருக்கான் போல். ஒரு காப்பி அவங்ககிட்ட இன்னொரு காப்பி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்மளுக்கு அனுப்பின காப்பியை தான் ஆல்ரெடி யாரும் வந்து இது ரெஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணி நம்ம ஸ்டேஷன்லேயே. அதுக்கப்புறம் தான் இன்னொரு கப்பு போட்டு நமக்கு வந்து அனுப்பியிருக்கான். 2 டைம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான்டா சொல்ல. நம்ம அவங்க ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறதுக்காமா அவனுக்கு ரொம்ப பயந்துருக்கான். ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம கை வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய பாசம் கிட்ட சொல்லிட்டு அந்த ரீசனால தான் பயந்து அனுப்பியிருப்பான் போல. இப்போ தான் ரிசீவ் ஆனிச்சு நீ பாரு சொல்கிறாங்க. இப்போ அவரு எல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த டேட்டு மொமெண்ட்டு சொல்லிட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஜங்கோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்னஸ் ஆகுது. ஃபைனலாக நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கிடச்சிச்சுடா பாருடா சொல்கிறாங்க. இப்போ அவர் அவ்வளோதான் டேக்கெலாம் அவ்வளோ ஹாப்பி, அவரால் சொல்லவே முடியல. இது சொல்கிறாங்க. ஆமாம் என்னால் நம்பவே முடியலையே சொல்லிட்டு இப்போ அவங்களே ஹையர் ஆஃபீஸர் என்ன நான் சுகா அண்ட் ஜேகோப்டா ஓகேவா, அவங்க தான் உங்களை ஹையர் ஆஃபீஸர், அவங்களை கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க 2 பேர் வராங்க. என்னாச்சு ஜங்கு கமிச்சு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு வந்து அப்படியே கொடுக்க அவங்க அவ்வளோதான் வேண்டு போயிடறாங்க. இது சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு அகைன்ஸ்டாக. ஆமாம் அது எல்லாமே அவங்களுக்கு அகைன்ஸ்டாக உள்ளதுதான், எல்லாமே கிடச்சி சார் சொல்கிறாங்க. அவங்களால நம்பவே முடியல. ஃபைனலாக நம்ம ஜங்குக்கு ஷூகா ஜேவப்போ சொல்லிட்டு நைட் டைம் கூட பார்க்கல. அப்போவே
அப்போவே அவங்க வந்துட்டு ஒரு ஜட்ஜை மீட் பண்ண போகிறாங்க. போயிட்டு அந்த ஜட்ஜ்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ப்ரூஃப்லாம் கொடுக்க ஜட்ஜ் அந்த டைமில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து எழுதிடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு மார்னிங் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் வெயிட் பண்ணவே வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? இது அவ்வளோ சீக்கிரம் விஷயம் இல்லையே, இது ரொம்ப பாலிடிக்ஸ் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் மேம், அது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கவங்க அந்த ஹாப்பினஸை சொல்லவே முடியல. இப்போது ஷுகா பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு டர்ன் பண்ணுறாங்க. ஹேங் சொல்கிறாங்க எல்லாம் ஓகே, உன்னோட மேரேஜ் எப்படி சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு அது எதுவுமே சொல்ல முடியாது. ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. இங்கே பாரு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கிற நீ இதில் ஏன் பர்ஃபெக்டாக இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரொஃபஷனலாக மற்ற அதர் திங்ஸ்லாம் பர்ஃபெக்டாக தானே இருப்பேன், இதில் மட்டும் நீ எப்படி மிஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கால பதில் சொல்லவே முடியல. அமைதியாக நின்றுருக்காங்க. இங்கே பாரு, சரி ஓகே, நடந்துருச்சு, இனிமேல் வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அவங்க சொல்லிட்டு அவர் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனல் எல்லாமே முடிஞ்சு ஓகேவா, நாளைக்கு அவங்களுக்கு எல்லா எப்படின்னா அவங்களுக்கு ஃபைனலாக வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிரும், அவங்களுக்கான எல்லாமே முடிஞ்சிடும் ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த இதை பற்றி நாலஞ்சு கஷ்டப்பட வேண்டாம், நீ போய்ட்டு ஒரு லைஃப்பை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு இப்போ டர்ன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒரு பாசம் இன்னொரு பாசம் வச்சுக்கணும் பார்க்குறாங்க. ஏன் ஆஃபீஸர் என்ன பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் உன்னை பார்க்கக்கூடாது அப்படி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க, ஏன்னாச்சு உன் க்ரஷோட மேரேஜ் தான் ஸ்டாப் ஆகிடுச்சு, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது தானே சொல்கிறாங்க. அப்போல்லாம் சான்ஸ் பார்த்து நான் மேரேஜ் பண்ணிக்கிற பர்சன் கிடையாது. அவங்க மனசில் அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு அந்த அந்த சான்ஸ் மிஸ் ஆகிட்டு, ஆனால் அதுக்காக அவங்களுக்கு போய் நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. சொல்லு, என்னை தானே அப்போ சைட் அடிக்கிறா அப்படி சொல்கிறவங்க கேட்க, இப்போது மற்ற பக்கத்தில் இருந்த ஜாக்சனு காய் ஜேஹோப்பெல்லாம் போயிடறாங்க. அங்கே இருக்கிறது யாரா டேகிட்டா ஓகேவா, டேகி தான் அந்த செகண்ட் பேர். இப்போ டே வந்துட்டு ஷுகா வந்து டேவை பார்த்து கேட்க, டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவரும் அது சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவரும் சான்ஸ் இருக்குது, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. ஓகே வெயிட் பண்ணுற சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடறாரு. அப்படியே ஆட்டிடியூடாக சேவஜாக போயிடறாரு. இந்த பக்கம் இன்னொரு பசங்க வெளில வராங்க. ஏன்டா காய் சொல்கிறாங்க. சொல்லு ஹோபி அப்படி சொல்கிறாங்க. டே கொஞ்சம் ஆஃபீஸரும் கூப்பிடா சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது ஹோபி, நம்ம தானே சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கும் ஜிமினும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மீட் பண்ணியிருக்காங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போது காய்க்கு என்ன சொல்ல தெரியல. அதெல்லாம் இல்லையே சொல்கிறாங்க. போய் சொல்லாத, நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் இருந்தப்போ நீங்கள் மீட் பண்ணிங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லவே இல்லை சொல்கிறாங்க. போய் சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. இல்லை ப்ராமிஸ் தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பாரு சொல்லிக்கிட்டே வரேன், எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஓடி போயிடறாரு. எதை வேணாலும் போட்டு கொடுப்பேன், என் ஃப்ரெண்டோட ரகசியத்தை நான் போட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஓடி போயிடறாரு. எனக்கு தெரியும் நம்பிச்சிருங்க. எங்கும் இந்த ஜேஹோப் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இனி போய் போட்டு கொடுக்குறதுக்கா என் ஃப்ரெண்ட் அப்படி மாட்டிக்கூடாது சொல்லிட்டு அவர் ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஒரு 12 o'clock இருக்கும். ஜிமினுக்கு தூக்கமே வரல. அப்படி வந்து விண்டோஸ் கிட்ட இருக்காங்க. பயங்கர டேஸ் வந்துட்டுருக்கு. என் மன்னிச்சிருமா, நான் தெரிஞ்சு பண்ணல என்ன அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. எனக்கு வந்து ஜங்கு பிடிக்கும் தான், ஆனால் அதுக்காகலாம் நான் இப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கல, அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு, நான் வேணும் கூட பண்ணல ஏன்னு சொல்லிட்டேன். ஜிமின் ரொம்ப அழகாங்க. எனக்கு அவர் பிடிச்சிருந்துச்சி. அதை கூட நான் அவர்கிட்ட சொல்ல பயந்தேன், தைரியமே இல்லை தெரியுமா. அதை கூட நான் ஹைட் பண்ணிட்டேன். அதுவும் எப்போ உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஜங்குக்கு சொல்லிட்டு தெரியும் போது நான் விட்டு கொடுக்கணும். நான் அதுக்கப்புறம் நம்ம லவ்வை கூட நம்ம கூட வச்சுக்கலாம், சொல்ல வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், சொல்லக்கூடல இப்போ வரைக்கும். ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல சொல்கிற ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்பா அம்மா நீ எல்லோரும் என்ன வெறுக்கிறீங்களா, நான் இந்த தப்பும் பண்ணல ஓயன்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அழுதுட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக ஒரு பாஸ் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்கு. அப்படியே வந்துட்டு ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் அப்படியே அவுட்ஃபிட் அப்படி இருக்கு. இப்போ நம்ம ஜங்குள்ளே என்ட்ரி ஆக ஜிம்மின் ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மில் டைட்டாக இருக்கமா ஹக் பண்ணுறாரு. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் ஜங்குக்கு எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்னம்மா ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. பாரு யார் பார்த்தா என்ன, நீ எதுக்கு அதை பற்றி யோசிக்கிற, நான் தானே நான் தானடா நம்ம பேபி தானே, உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு இல்லை, எனக்கு கஷ்டமாக இல்லை, நான் அப்பா அம்மா நான் வேணும்னு பண்ணல ஜங்கு, நான் சொல்கிறாங்க. பாரு அதை அங்கே பாரு, உண்மையில தப்பு இல்லை, எனக்கு தெரியும் ஓகேவா, அது அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற சொல்கிறாங்க. இல்லை எல்லாரும் நம்ம மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா, அப்பா அம்மா என்கிட்ட பேசவே இல்லை ஜங்குக்கு அப்படி சொல்லி நடறாங்க. சரி ஓகே இங்கே பாரு நான் இருக்கேன், ஜங்குக்கு இருக்கேன்னா அப்புறம் எதுக்கு பயம் சொல்கிறாங்க. சரி இப்போ சொல்லு, ஏன்னா நீ லவ் பண்ணுறதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. இல்லை அன்னைக்கு நீ அதை சொன்ன, நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக்கு நீ சொன்ன, அந்த டைம் நீ அப்படி இருந்தியா, அதனால் நான் கொஞ்சம் பயம் வந்துருச்சு, ட்ரோவாக லவ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு நீ அந்த இடத்துல கஷ்டப்படுற பார்க்க முடியல. சரி நானும் அப்படி இருந்துட்டேன், அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ம மட்டும் அந்த ட்ரிங்க்கை பண்ணாமல் இருந்தோம்னா எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படி சொல்கிறாங்க. நான் அவர் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு அதான் சொல்கிறாங்க. சார் நான் ஜூஸை நினச்சா ஜங்கு குடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி ஜங்குக்கும் அப்படி டேப் பண்ணுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்க, உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும், நான் வந்துட்டு வேணும் தான் பண்ணி தெரிஞ்சால் என்ன ஆகும், தயவு செஞ்சு மன்னிச்சிடாமா ஓகேவா, நீ எனக்கு வேணும்னு நினச்சேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு ஒரு வழியே தெரியல, அதுதான் ஓகேவா, அந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருந்துச்சு, அது யாரும் ஒருத்தவங்க பண்ண மிஸ்டேக் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அடுத்த நம்மளுக்கு சான்ஸை நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா எனக்கு
உன்னை அவ்வளோ பிடிக்கும், உன்னை யாருக்காகவும் எதுக்காக என்னால் விட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஒன்லி மைண்ட் ஃபார் அவர் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிம்மை டைட்டாக ஹக் பண்ண நம்ம ஜிம்மை ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் வா சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்கு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பக்கத்தில் வந்து உட்காராங்க. இப்போது அவரோட ஹேண்டு ஜிம்மில் ஸ்டொமக் கிட்டே போகுது. ஜிம்முக்கு மாறி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பேபி அழகா அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாரு. வெளில எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஜிமின் சைடு பார்த்தா அவர் அப்படியே டோட்டலாக சேஞ்சஸாக இருப்பார். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கேரிங்காக இருப்பார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிமின். நான் ஜிமின் பார்க்குறேங்க்கா ஜங்கா நான் உங்களை லவ் பண்ணது யாருக்கும் சொல்கிறாங்க, யாருக்கும் தெரியாது ஓகேவா, இது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரிய விட மாட்டேன், நீ வேணும்னு பண்ணணும் தான் எல்லோரும் இப்போ நினைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இது தெரியாமல் நடந்ததான் நினைக்கிறாங்க. அது அப்படி இருக்கட்டும் ஓகேவா, தெரியாமல் தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி பிஹைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேணாம் ஓகேவா சொல்கிறாங்கக்கா. என்னை எல்லோரும் சொல்கிறாங்க வரும் உன்னை யாரும் தப்பாக பேச மாட்டாங்க, அம்மா இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க புரியுதா, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு ஒரு பாசம் தண்டா நான் கேட்டது என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் கேட்டது என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவங்களுக்கு தாங்க சரிதான் அந்த அதோட வீடியோ சொல்கிறாங்க. சரிட்டு அது ரெண்டுத்தையும் அந்த பாசம் அப்படியே அந்த லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாங்க. அங்கே அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு வீடியோ அது கிடைக்கிது. அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி என்ன நடந்துச்சு சொல்லிட்டு போட்டுறாங்கடா. போட்டு பார்க்க இப்போ அந்த வீடியோவில் ரொம்ப அழகாக ஜங்குக்கும் ஒயன் நின்றுருக்காங்க. ஜங்கோட ஃபேஸில் கொஞ்சம் ஹாப்பினஸ் இல்லாமல் நின்றுருக்காரு. பக்கத்தில் நிற்கிற ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது அதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இதில் தானே அது இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சரி இதுதான் அதில் இருக்குது சொல்கிறாங்க. சரின்ட்டு நல்லா பார்த்துருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பொண்ணு ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு மிக்ஸை வந்து ஒரு ஜக் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. டேரெக்டாக அது ஜங்குக்கிட்ட தான் கொடுக்க சொல்கிறாங்க. அது கரெக்டாக அந்த 2 ஜூஸ் போகுது. ஒன்று ஜங்குக்கும் இன்னொன்று ஒயனுக்கும். இப்போ ஒயன் ட்ரிங்க் வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்கு வந்து எடுக்கிறாங்க. ஆனால் குடிக்க அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சார் குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஓகே அப்படி சொல்லிட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. லிப் பண்ணிட்டு அப்படி வைக்கிறாங்க. இப்போ அதை அவங்க பாதி குடிச்சிட்டு வைக்க இப்போ அந்த வெயிட்டர் அதை எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு ஒரு பொண்ணு பார்க்குறா. இந்த இதை வந்துட்டு அவங்கள்ட்ட கூட சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபைனலாக இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு போகிறாங்க. சார் சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. அந்த பர்சனுக்கெல்லாம் பயங்கர சேட்னஸ் இருக்குது. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மல் பண்ணிட்டுருக்காங்க. என்னங்க சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சொல்லி குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அதை அவங்க எடுக்கவும் சொல்கிறாங்க. என்ன கம்மியாக இருக்க சொல்கிறாங்க. ஓ அதுவா நீங்களாம் கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் அதை கொஞ்சம் கம்மியாக கொடுக்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு அவங்க அது கூல்ட்ரிங்க்ஸ் ஆனால் இது கூல்ட்ரிங்க்ஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் கூல்ட்ரிங்க்ஸ் தான், இது கொஞ்சம் கொக்கோ கோலா ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஜஸ்ட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எடுத்துக்கோங்க சார். இப்போ அவங்க அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட ஸ்டேஜில் நிற்கவே முடியல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா ஒரு மாதிரி பாடியில் ஹீட் ஆகிட்டுருக்கு. அவங்களால அந்த இடத்துல ஸ்டே பண்ணி நிற்க முடியல. இதெல்லாம் ஒரு பொண்ணு ரொம்ப எப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி ஈவலாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறா. அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் எப்படின்னா ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் தான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஒரு மாதிரி நின்றுருக்கா. அவளுக்கு அப்படி ஒரு ஸ்மைலு அவளுக்கு அதை சொல்லவே முடியல. அங்கே பாரு நீ என்ன ரிஜெக்ட் பண்ணல, இப்போ உனக்கு ஃபைனலாக ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், என்ன ரிஜெக்ட் பண்ண. அப்புறம் நீ எனக்கு எப்போவுமே இனிமேல் தான் இருந்திருக்க. காலேஜ் டெஸ்ட்டில் நீ தான் ஃபஸ்ட்டாக நீ தான் அந்த மிஸ் பிரிட்டின்ற அந்த அவார்டையுமே வாங்கின. காலேஜில் எல்லாத்துலையும் நீ எனக்கு போட்டியாக இருந்திருக்க. நீங்கள் 2 பேரும் எனிமி தான். அதனால தான் உங்களை சேர விடாமல் உனக்கு மிகப்பெரிய ஒரு பையனை கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு பையனை பார்த்து அந்த பொண்ணு இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறா. வெயிட் அண்ட் வாட்ச் ஒயன் அப்படி சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. இங்கே ஒயன் பார்க்குறாங்க. ஜங்குக்காரி யார் ஓகே சொல்கிறாங்க. அது ஒயன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. தப்பாக எடுத்துக்க ஒயன் இப்போ வெளில போயிட்டு வந்துட சொல்கிறாங்க. ஓகே ரெஸ்ட் ரூமாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஜங்கு கீழே இறங்கிட்டு அவளால் அது முடியவே இல்லை. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா ஒரு பர்சன் அந்த ட்ரிங்கை ஃபுல்லாக குடிச்சதால அவங்களுக்கு ஒருமே நிற்க முடியாத நேரத்தில் இப்போ பார்க்குறாங்க. யோன்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. டே என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. டே என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல சொல்கிறாங்க. டே எதனா அலர்ஜி ஆகிட்டா என்ன சொல்லி கேட்குறாங்க. உனக்கு தான் எதனா சாப்பிட்டு சடனாக அலர்ஜி ஆகிடுமோ ஏதாவது ஒத்துக்காது சாப்பிட்டியா கேட்குறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ணல ஆனால் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. பாடி ஹீட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஹீட்டாக இருக்கா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா பாடியில் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. டே உனக்கு என்ன கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு அந்த வெட்டிங் ஏரியா இருக்கலாம். அந்த இடத்துல வெட்டிங்கில் அது ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வைக்கிற ஒரு வீடு ஒரு ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. இப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு ஏதாவது ஒரு எம்டி ரூம் பார்க்குறாங்க. ஒரு எம்டி ரூம் இந்த ரூம் போக சொல்கிறாங்க. என்னென்னக்கு நீங்கள் போ நான் போய்ட்டு மெடிசன் எதனா வாங்கிட்டு வரேன். ஐ திங்க் எதனா ஏதாவது அலர்ஜி ஆகிருக்கும் நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது அந்த ரூமுக்கு ஜிமின் தான் போகிறாங்க. இப்போ அவங்க ஜிம்மின் போகும்போது எல்லாமே வந்துட்டு வீடியோவை கவர் ஆகிட்டே இருக்குது. இதை ஒரு பர்சன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது அங்கே போகிற ஜிம்மின் அப்படியே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனால் அங்கே அந்த விண்டோ வழியாக அது கேமராவாக ஷூட் ஆகுது. இப்போ என்ன ஜிம்மின் அவர் அந்த பாடி எரிச்சல் தாங்க முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாரு. இல்லை முடியல சொல்லிட்டு ஜிம்மின் பண்ண போகிறாங்க. ஷவர் ரூமுக்கு போய்ட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஷவர் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் வராங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கான ட்ரெஸ் அங்கே இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. அதனால் அவரால் பேச முடியல. ஒரு மாதிரி இருக்குது, பாதி கான்ஷியஸாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இல்லை சார் உங்களுக்கு வேறு ட்ரெஸ் ஒன்று சேஞ்ச் பண்ண சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவா? அம்மா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏற்கனவே எனக்கு மட்டும் விருப்பம்லாம் சொல்கிறேன். இதில் வேறு சொல்லிட்டு நீங்கள் போங்க சார் சொல்கிறாங்க. ஃபைனலாக சரி எங்கே சொல்லி அந்த ரூம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வர வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் விண்டோஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. என்ன ரூமில் ஓப்பனில் இருக்குது, எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்படியே பாதி ஸ்டைலில் அவர் இருக்கார். போய்ட்டு விண்டோஸ் லாக் பண்ணிடுறாங்க. விண்டோஸ் லாக் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க பர்சன் சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இப்போது அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கனாக்கா ட்ரெஸ் இங்கே இருக்குது சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை அப்படி சேஞ்ச் பண்ணி போக. ஆனால் ரொம்ப எரியுதே, ஒரு மாதிரி இருக்கே, லைட்டாக ஷவர் பண்ணிடலாமா, ஷவர் பண்ணால் சரியாயிடுமா சொல்லிட்டு அவங்க அந்த ரெஸ்ட் ரூம் போகலான்னு போதாக்கா ஆல்ரெடி அங்கே ஷவர் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ரூமில் வேறு யாராக இருக்காங்களா என்ன சொல்கிறாங்க. போய் இருக்காங்க போலீஸ் சொல்லிட்டு யார் இருப்பாங்க சொல்லிட்டு இங்கே பாருங்கள் யாராக இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போது அங்கே உள்ள வாய்ஸ் தான் யோன்ஜுனா எனக்கு ரொம்ப பாடி எரியுதுரா சொல்கிறாங்க. அந்த வாய்ஸ் கேட்டும் ஒரு மாதிரி எடுத்துச்சாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஜிமின் அப்படி சொல்லிட்டு டோர் நாக் ஆகுது. ஜிமின் அப்படியே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 74% ஒரு மாதிரி ஸ்ட்ரகில் இருக்கார். இப்போ லைட்டாக அவர் அந்த ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரெஸ்ஸில் ஸ்வெட்டும் அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட்டாக நின்றுருக்காரு நான் ஷவரில். இப்போ பார்க்குறாங்க ஜிமின் என்னாச்சு எப்படி சொல்லி கேட்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட இருக்கிறத பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின் ஹரி ஓகே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜங்கு பண்ணிட்டு ஹக் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கா எனக்கு பாடியில் எரியுது அப்படி சொல்கிறாங்க. எரியுதா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பாடியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாரு என்னாச்சு என்ன பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல நான் ட்ரிங்க் தான் பண்ணேன்னா அது ரொம்ப ரொம்ப எரியுது அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த ஷர்ட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஜவுன் பார்க்குறாங்க. எதுக்காக அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக நினச்சா சொல்லி கேட்குறாங்க. தெரியல குளிச்சுட்டா சரியாயிடும் நினச்சா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அரைக்குற போதில் பேச. இப்போ ஜிமினும் ஜவுனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாரு சொல்லிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு பாத்ரூம் எடுத்து வேர் பண்ணி விடுறாங்க. இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுன் பார்க்குறாங்க. ஜவுனோட பாடியுமே அது மாதிரி ஹீட் ஆகிட்டு இருக்காங்க. அவரால் கான்ஷியஸில் இருக்க முடியுது. ஆனால் ஜிமினால் அப்படி இருக்க முடியல. ஜிமின் அப்படியே ஜவுன் மேலே சாஞ்சிட்டே ஜங்குக்கா லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு ஜவுன் சொல்லி ஜிமின் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியும் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஐ லவ் யூ பட் சேம் டைம் நீங்கள் எனக்கு இல்லை நீங்கள் எனக்கு அது கரெக்டு தான். நான் உங்களை அப்போ மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த சான்ஸ் போயிட்டு சாரி அண்ட் லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜெமின் அப்படியே வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அந்த ஒரு ஆஃப் வாய்ஸில் ஒரு க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு ஜங்கோட சேக்ஸில் மட்டும் கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஹைட்டுக்கு இப்போ ஜங்குடைய அந்த ஜஸ்ட் கிட்ட அவர் கிஸ் பண்ண ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு நீ லவ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜங்கான ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாரி நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். எனக்கு பயம் உங்ககிட்ட வர பயமாக இருக்குது அப்படி அதனால தான் சாரி மன்னிச்சிருங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எதுவும் ஆயிடக்கூடாது தான் அதை ஹைட் பண்ணேன் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்குட மன்னிப்பு கேட்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருடமா நீ என்ன லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கான ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு இல்லை சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போகலான்னு போக இப்போ ஜங்கு அப்படி ஜிமின் பிடிச்சி பக்கத்தில் எடுத்துட்டு இங்கே பாரு நீ சொல்லு நான் ஜங்குக்கா நீ லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அவர் ஹேண்டை லைட் அப்படி காமிக்கிறாரு. பார்த்தா அவங்க ஹேண்டில் ஒரு ரிங் இருக்குது. இது சொல்கிறாங்க இது ஜங்குக்கா கொடுத்தது அப்படி சொல்லிட்டு என்னைக்கு மேலே லவ் வருதோ அன்னைக்கு இதை வியர் பண்ணிக்கோ அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க அதை காமிக்க ஜங்கு அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி சான்ஸ் எல்லாம் இழக்க முடியாது சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ஜிமினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா இப்போ அவருக்கும் மாடி ஹீட் ஆகுது. இங்கே ஜிமினும் ஜங்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ ஜங்கு கிஸ் பண்ண ஜிமினும் ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள எல்லாமே இப்படி அங்கே மூவ் ஆகுது. இங்கே வெளில ஒரு மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்குது. அந்த சவுண்டெல்லாம் ஒரு பர்சன் அந்த வீடியோவாக இருக்க முடியலன்றக்காக ரெக்கார்டிங்கில் பண்ணிடுறாங்க எல்லாமே. எங்கள் ஜங்குன்ற நேம் ஒரு பர்சன் கண்டினியூஸாக சொல்கிறாங்க. அது நம்ம ஜிமின் தான் ஜங்கோட நேம் ரொம்ப கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜங்கும் அது அவர் கூட அப்படி ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ டைம் போயிட்டே இருக்குது. போன ஜங்கை காணும் சொல்லிட்டு எல்லாரும் தேட சார்ஜ் பண்ணுறாங்க. ஜங்கு எங்கன்னு கேட்கும்போது இப்போ ஒரு பர்சன் வராங்க ஓடி வந்துட்டு இப்போ அவங்க பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. யோன்ஷன் நீ என்ன பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே இது நடந்ததெல்லாம் யோன்ஷன் காதில் வாங்கிறாங்க. ஜிமின் ஜங்கோட அந்த சவுண்ட் வந்து கேட்டுருது உங்களுக்கு. இப்போ அவர் போய் அங்கே சொல்ல என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அட கடவுளே சொல்லிட்டு அவர் தான் நம்ஜுரும் எங்கே சொல்கிறாங்க. என்ன எங்கே ஜங்கு காணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் காய் பார்த்து கேட்க அதுவா எங்களோட ஹையர் ஆஃபீஸர் ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு கூப்பிட்டாங்க சொல்லுங்கள். என்ன உங்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு அறிவு இல்லையா எந்த டைமில் சொல்லி கேட்குறாங்க. யார் ஜேஓ சொல்கிறாங்க. ஜேஓப்பில் எங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் மேலே சொல்கிறாங்க. இந்த டைமில் சொல்கிறாங்க ஒரு சிவியர் கேஸ் அது அவன் தான் ஹேண்டில் பண்ணுறான். அவன் தானே மெயின் லீட் அதில் அதனால் வந்து போயிட்டான் சடனாக அன்எக்ஸ்பெக்டாக போயிட்டான். வேறு வழி இல்லை தயவு செஞ்சு சாரி ஹேங் சொல்கிறாங்க. இப்போ என்ன பதில் சொல்கிறாங்க. அதான் ஹேங் ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் முடிய போக சொல்கிறாங்க. ரிங்கே சேஞ்ச் பண்ணலடா சொல்கிறாங்க. ரிங் சேஞ்ச் பண்ணல சொல்கிறாங்க. ஆமாம் ரிங்கே சேஞ்ச் பண்ணல அதுக்குள்ளே இப்படி போனான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரி சடன் கால் வச்சுட்டு போயிட்டாங்க. போலீஸ் வரலாம் இப்படி தானே உங்களுக்கு தெரியாது சொல்லி கேட்குறாங்க. கடவுளே சொல்லிட்டு இது
இதுக்கு தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகக்கூடாது நான் அப்பயும் சொன்னேன் சொல்லிட்டு நம்ஜன் சொல்ல ஏங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிவா சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ஜன் சொல்ல சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து போயிட்டேன். நல்ல நிறைய பேர் கூப்பிடல, கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, கொஞ்சம் நீங்கள் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புங்க ஓகேவா, மேரேஜ் எல்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த பார்ட்டியை முடிச்சிடுறாங்க. இந்த இப்போ கொஞ்சம் இல்லாமல் பார்க்குறாங்க ஏன்பா என்ன சிஸ்டர் இதெல்லாம் சொல்கிறாங்க. சாரி அவனுக்கு ரொம்ப ஒர்க்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி போயிட்டான் மன்னிச்சதை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அங்கே லைட்டாக பார்ட்டி எப்படி வந்துருக்கோம். இங்கே நடக்கிற சவுண்டு தான் அங்கே கேட்காது, அங்கே இருக்கிற சவுண்டு இங்கே கேட்கல. அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒன்றிட்டுக்கும் காய்க்கு என்ன பண்ணுறது தெரியல. அவருமே போயிட்டு பக்கத்தில் வந்து அந்த சவுண்டு கேட்டு ஒரு மாதிரி இருக்கட்டே என்னென்ன நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம யோனிச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை குடிச்சா அவனுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு சொல்லிட்டு காயிட்டு அவர் சொல்ல என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இந்த ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. தெரியல அவங்க எப்படி அந்த ரூமில் போனாலும் எனக்கு தெரியாது சொல்ல. இப்போது காய் பார்க்குறாங்க. கடவுளே யாரும் பார்த்துருக்கக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கும் ஜங்கு தான் மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. சரி ஓகே என்கேஜ்மெண்ட் பார்க்குற இங்கே போடலாம் என்னம்மா நம்ம தான் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்ல நீ தான் என்னோட மருமக சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஜங்கு அவங்க வீட்டுக்கு எங்கள் ஒய்யன் அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெமினோட இன்னும் கேட்குறாங்க. ஜெமினா அம்மா ஏப்பா ஜெமினி எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது ஆண்டி சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லை அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் தூங்கிட்டான் சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. ரூமில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வர சொல்கிறாங்க. மார்னிங்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லாமல் சரி வாமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நம்மளை பற்றி யோசிக்க கூட மாட்டாவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது ஒய்யனு நம்ம ஜிம்மியோட அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட ஃபேமிலி அவங்க எல்லாரும் வந்துட்டு கர்மன் போக இப்போ காய் தான் நம்ஜன் அங்கே கூப்பிட்றாங்க. நம்ஜன் பார்க்குற என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு என்னாச்சு அதான் உன் ஃப்ரெண்டு இப்படி போயிட்டானே பார்ட்டியும் முடிஞ்சு அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ஜன் கூட நம்ம ஜங்க் தான் அது யாங்க சொல்கிறாங்க டே சொல்லு சொல்கிறாங்க. இப்போ அவர் கூட அவருக்கு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போவா அங்கே போனால் பயங்கரமாக ஒரு சவுண்டு கேட்குது. எப்படி சொல்லி கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போது இது யாரோட சவுண்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு இவங்க சொல்ல அவ்வளோ நாங்கள் ஷாக் ஆகிறாங்க. என்னடா பேசலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு நம்ம ஜங்கோட அப்பா அம்மா எல்லாம் கிளம்புன்னு பார்க்க நம்ஜன் காணும் சரி வாங்க சொல்லிட்டு எல்லாம் இந்த பக்கம் தேடிட்டு வராங்க. பார்த்தா இங்கே எல்லாருமே இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு பாஸ்டர் கேட்க. இப்போ ஜங்கோட ஜிம்னோட இதில் இந்த சவுண்டு இதுங்களாம் கேட்டுரு இதெல்லாம் சொல்ல ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன நடக்குதுங்க அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட பார்க்க ரொம்ப கவர் என்ன நடக்க சொல்லி கேட்க பார்த்து தெரிலப்பா சொல்கிறாங்க. இப்போ அந்த சவுண்டு எல்லாமே எந்த சவுண்டுமே இல்லாமல் அமைதியாக ஆகுது. ரூம் ஆனால் உள்ளே லாக் ஆகிருக்கு. எப்படி ஓப்பன் பண்ண தெரியல. இப்போதைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது என்ன பேசுறதுன்னு புரியாமல் இருக்காங்க. பாரு அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் வேறு வழியில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா பேசுறது சொல்லிட்டு வேறு வழியில் அமைதியாக இருங்க சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்க வச்சுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே பார்க்குறாங்க. மார்னிங் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம அதாவது இவங்களோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க எல்லாரும் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த விட்டு வரல எல்லாரும் அதுக்குள்ளேயே வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஜங்கு ஐஸ் ஃபஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் ஓப்பன் பார்த்தா பக்கத்தில் ஜிமின் ஜங்கு அவர் டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. இப்போ ஜங்கு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஜிமின் அவர் சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிறதுனால ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் ஓப்பன் பார்த்தா ஜிமினுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது எல்லாமே நடந்த ஞாபகம் வருது. அவர் இப்படி இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எழுந்திரிச்சு. அவர் அழகிற சவுண்டு எல்லாருமே கேட்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கா நான் என்ன பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணியிருக்கா சொல்லிட்டு ஜிமின் அப்படி அழறாங்க. இங்கே பாரு ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னோட அக்காக்கே சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுதுட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம அக்கா இவங்க எல்லாருக்கும் கேட்குது ஜிமின் அழகிற சவுண்டு. இப்போ எல்லாரும் கீழே இறக்குறாங்க. இறங்கிட்டு அந்த ரூம் டோரும் தட்டுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. 2 பேர் இருக்கிற அந்த இதை பார்த்துட்டு இங்கே பாரு ட்ரெஸ்ஸை போட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ அழகாரு. அவருக்கு அதெல்லாம் தெரியும் தோணவே இல்லை. அவ்வளோ அழகாங்க. ஒயனோட ஃபேஸை நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு அது தாங்கிக்க முடியல. நான் என்ன விஷயம் பண்ணிட்டேன் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவர் அவ்வளோ அழகாக இப்போது டோர் வேகமாக ஓப்பன் ஆகுது. இப்போ அதை தட்டுறாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரே போட்டு டோர் ஓப்பன் பண்ணா இங்கே ஜங்கோட கணத்தில் ஓங்கி ஒரு அரை விழுது. பார்த்தா நம்ம ஜங்கோட அம்மா தான் ஸ்லாப் பண்ணுறாங்க. டே என்ன நடந்துச்சு என்ன பண்ணியிருக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு என்ன சொல்ல தெரியல. அம்மா அது சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கு என்னடா பண்ணியிருக்கா அப்படி இங்கே என்ன நடந்துச்சு நைட்டு கேட்குறாங்க. அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ஜிம்மோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிம்மன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸு அப்படி இருக்க பார்த்தா ஜங்கோட ஃபேஸில் சேம் அப்படி தான் இருக்குது. அவங்களால சொல்ல முடியல. அது எப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. ஆண்டியை சொல்கிறாங்க என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நைட்டு இந்த மாதிரி நடந்துக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் ஆண்டி. அப்போ வந்துட்டு இவங்களோட ட்ரிங்க்ஸில் வந்துட்டு அதாவது ட்ரிங்க்ஸ் தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். குடிச்சது லாஸ்ட்டாக அவனை குடிச்ச ட்ரிங்க்ஸில் ஏதோ ட்ரக்ஸ் கலந்துருக்க சொல்கிறாங்க. என்னென்னதுக்கு ஆமாம் நைட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் அது ஒரு ட்ரக்ஸ் கலந்துருக்கு அப்படி சொல்கிறாங்க. அது சரி ஜிமின் கலந்துல ஜிமின் குடிச்சதில் ட்ரக்ஸ் கலந்துருக்கு. ஜங்குக்கு அப்படி கேட்குறாங்க. நீ கான்ஷியஸ் தானே இருந்திருப்பா சொல்லிட்டு அவங்க கேட்க இப்போ அவங்க பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி ஃபஸ்ட் ஜங்குக்கு தான் கலந்து கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் அது ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஜங்கு கொடுத்தது மிச்சத்தை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு இது பாருங்க சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏன்னா நம்ம இவங்க டான்ஸ் பண்ணுறதெல்லாம் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துருப்பாரு ஷூட் பண்ணியிருப்பாரு. நம்ம யோனிச்சு தான் ஜிமின் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. அந்த ஜிமின் சேடாக இருப்பாங்கன்றா பக்கத்தில் நின்றுருப்பாரு. அப்போ வீடியோ எடுக்கும்போது தான் ஜங்கு கொடுத்தது தான் இவங்க கொடுத்துரு என் தூரத்தில் எடுத்துருப்பாங்க. அது லாஸ்ட்டாக இவங்க கொஞ்சம் நேரம் அதை ப்ளே பண்ணி பார்த்துருக்கும் போது தான் இந்த மாதிரி அது அவர் குடிச்ச ட்ரிங்க்ஸ் தான் இவர் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு தெரிய வருது. அதை காமிக்கிறாங்க. அப்படின்னா சொல்லி கேட்குறாங்க இது யார் கொடுத்தது வெயிட் எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம தேர்ற அந்த வெயிட்டை காணும் எங்கே போனாருன்னு தெரியல. அதாவது இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த
அந்த கேட்ரிங் சர்வீஸை கூப்பிட்றாங்க. அவங்க எங்கே போய் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பர்சனுக்கு இல்லை, அவங்க ரிசல்மெண்ட் போயிட்டாங்க மாறிங்க எப்படி சொல்கிறாங்க. யாரும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கம்மா சொல்கிறாங்க. அட கடவுள் இப்போ என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப கத்தி அழுறாரு. ஜம்கு நமக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க பார்ப்பா ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பயங்கரமாக கத்துறாரு. ஆண்டி அது சொல்கிறாங்க, அங்கே பாருங்க ஆண்டி இது தெரியாமல் நடந்துச்சு ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி என்னோட அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க சொல்லி ஜிமின் ரொம்ப அழுறாங்க. அக்கா என்னோட பையன் ரொம்ப பாசம் வச்சிருக்கா ஜங்குக்கு மேலே, அவர் ரொம்ப ஆசையோட இருக்கா ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி சொல்கிறாங்க. அவங்க இப்போ தான் ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜிமின் இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. ஜிமினுங்க பார்ப்பா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப அழகாக தெரியாமல் நினச்சி ஆண்டி வேணும் பண்ணல மன்னிச்சிருங்க சொல்லி ஜிமின் ரொம்ப அனுப்பி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைங்க பாரு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா என்ன பேசுங்க சொல்கிறாங்க. டே வேறு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ அம்ஜன் பார்க்குற அம்ஜன் ஜின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டி இங்கே பாருங்க நடந்தது சொல்கிறாங்க. என்னம்மா என்ன பேசுங்க எல்லாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன பண்ணா சொல்கிறாங்க. நம்ம பையனுக்கும் ஜங்கு தான் மேரேஜ் நடக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்காது, ஆனால் ஜிமினோட லைஃப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா அங்கே பாருங்க என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கூட சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறதுக்கு அம்மா எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கூட என்ன அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆண்டி அவன் சின்னதாக ஒரு என்ன தப்பு பண்ணிட்டா கூட தப்பு சரி பண்ணு நினச்சிப்பான். அப்படி இருக்க இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு. அவன் எப்படி ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அது தப்பு, அவன் பண்ணிக்க மாட்டான், அது ரொம்ப தப்பு இல்லை. ஜிமினோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகல சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இல்லை ஒரு 1 வீக் போட்டு இதை பற்றி பேசலாம், இப்போதைக்கு பேசலாம் சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சு அவர் வந்துட்டு இப்போ எப்படி வீட்டு கூட்டு போய் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறீங்களா ஆண்டி ஒரு 2 டேஸ்க்கு நான் என் வீட்டில் வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன இருக்காமா எப்படி போனால் ஆண்டி எங்களுக்கு நினச்சிப்பாங்க என் வீட்டில் 2 டேஸ் இருக்கட்டும், நான் என்ன சொல்லிக்கிறேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க என் கூட இருந்தால் நான் 2 டேஸ்க்கு அப்புறம் அனுப்புகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே டேஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரும் அப்படியே கிளம்பி போயிறாங்க அந்த பிளேஸை விட்டு. ஜிமின் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ கரண்ட்லி அந்த வீடியோ ப்ளே பண்ணவங்க பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது தோணுது அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு அப்போது அப்படின்னா சொல்கிறாங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இதெல்லாம் அங்கே நடந்ததெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போதே யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் வீடியோலாம் நடந்திருக்கும். அப்போ அவங்க கரண்ட்லி என்ன ஒரு டவுட் வருதுன்னா, இப்போது அந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க, நோட் பண்ணியிருக்காங்க. யார் நோட் பண்ணாத ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை தான் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேரெக்டாக ஜவுக்கு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஜவுக்கு அப்படியே வெளியே வராரு. ஹேங் சொல்கிறாங்க டெரஸ்க்கு வா சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு டெரஸ்க்கு போனது ஜவுக்கோட கணத்தில் பளிச்சுன்னு ஸ்லாப் விழுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்கிட்ட ஏமாத்தாத ஓகேவா, யார் நினச்சா நீ என்ன சொல்கிறாங்க. அவங்க அண்ணாடா சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை பிடிக்கிறாரு. ஹேங் அதை சொல்கிறாங்க. சொல்லு அந்த ட்ரிங்கை நீ குடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கூர் மார்க்கு ஹேங் சொல்கிறாங்க. பாரு நீ அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கவே இல்லை ஓகேவா, அந்த ஒரிஜினல் ட்ரிங்க்ஸை குடித்தது ஜிமின் தான், நீ குடிக்கல. இப்போ சொல்கிறாங்க. ஜங்கு என்ன சொல்லுதில்ல அது சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்லி என்கிட்ட அது எப்படி நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இங்கே ஐ லவ்னு சொன்னது நம்ம ஜிமின் ஜங்கு கூட கன்ஃபர்ஸ் பண்ணதெல்லாம் அந்த வீடியோவில் இல்லை ஓகேவா, அதனால தான் அதெல்லாம் அந்த ஸ்டோரியில் தான் வருது. அது அவருக்கு தெரியாது. அதாவது நம்ஜன் ஓகேவா, நம்ஜன் தான் வீடியோ பார்த்துருப்பாரு. இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்குறது தான். ஏன்னா அந்த ட்ரிங்க்ஸை ஒரு பர்சன் எடுத்துருக்காங்க, அது இன்னொரு பர்சன் மாற்றிருக்காங்க சொல்கிறாங்க. வேறு யாரில் அது ஜின்னு தான் ஓகேவா, ஜின்னு ட்ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜங்கு ஒரு ஷாக் ஆகிடுது. ஹேங் சொல்கிறாங்க. ஆமாம் அது உங்ககிட்ட வரும்போது ட்ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் ஜிம்மின் கிட்ட போயிருக்கு. இப்போ நீ சொல்லு நீ எதுக்காக பண்ண, அவன் தான் அப்படி இருந்திருக்கான், நீ கான்ஷியஸாக தான் இருந்திருக்க, நீ நினச்சி தான் ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே அப்படி கேட்கும்போது நம்ம ஜங்குடைய சொல்ல முடியாது. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு இப்போ உண்மையை சொல்கிறேன் அதை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஏன்னா நான் லவ் பண்ணது ஜிமினை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணது ஜிம்மில் தான் அப்படி சொல்கிறாங்க. டே என்ன பேசுகிற நீ அப்படி சொல்கிறாங்க. எங்கள் மன்னிச்சிருங்க, நான் ஜிம்மில் தான் லவ் பண்ணேன் ஓகேவா, ஜிம் மட்டும் தான் என்னோட ஒய்ஃபாக வர முடியும், நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வேணான்னு சொல்லிட்டு உங்களை சொன்னேன் ஓகேவா, நீங்கள் என்கிட்ட அன்எக்ஸ்பெக்டாக சொல்லாமல் கொள்ளாமல் என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி வச்சிருக்கோம் நீ வான்னு சொல்கிறீங்க, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, அந்த ரீசனால் தான் நான் என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பேசலான்னு வெயிட் பண்ணிட்டேன், நீங்களே கூடியதுக்கு யார் கேட்டீங்க என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. டே என்னடா பேசலாம் சொல்லி கேட்குறாங்க. ஒயன் உங்களை ரொம்ப லவ் வச்சிருக்காடா சின்ன வயசுலேருந்தே, இவன் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்திருக்காடா உங்களுக்கு தெரியல சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் என் மேலே 1000 பேர் க்ரஷ்ஷாக இருந்தாங்க, ஆனால் எனக்கு யாரை பிடிக்கும், ஏன்னா நான் யார் லவ் பண்ணுறேன்ட்டு கேட்கணும்ல சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் ஜின்கா என் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அப்போ நான் மட்டும் சொல்லி கேட்குறாங்க. டே நீ என்ன பேசுகிற அப்படி கேட்குறாங்க. சரி லவ் பண்ண அப்படின்னா பொறுமையாக சொல்லியிருக்கலாம், ஏன் அது இப்படி சொல்கிறாங்க. அதை நான் வேணும்னு நினைக்கல ஓகே, அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு, எனக்கு ஜிமின் ஹர்ட் ஆகுது எனக்கு பார்க்க முடியல, அவர் ரொம்ப துடிச்சிருந்தான், அதை ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணதில்ல, அந்த ரீசனால் தான் அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்க ஒரு இடத்துல ஒரு பாய் ஃப்ரெண்டாக, அதனால தான் அப்படி பண்ணேன், ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்டாகவும் ஒரு பாய் ஃப்ரெண்டாகவும் சொல்லி அவங்க சொல்ல நம்ம கோவம் வருது. உங்கே ஸ்லாப் பண்ணுறாரு. இதே என்னடா நினச்சிருக்கோம் மனசில் ஒயன் பாவண்டா அவள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காள், அவள் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கான்னு தெரியுமா சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி இருக்காங்க பாருங்க, நான் என்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி நீ இது ஓகே, ஆனால் ஜிமின் பாவம் இல்லையா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜிமினும் சொல்கிறாங்க. ஜிமின் என்ன லவ் பண்ணல, நான் தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்காம நான் ஜிமின் நான் தான் லவ் பண்ண ஒன் சைடா, அவன் என்னோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, நான் வெயிட் பண்ண நினச்சிருந்தேன், வெயிட் பண்ணி சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசரப்பட்டு ஒயனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல இதெல்லாம் பார்க்குற ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படின்னு ஒயனை லவ் பண்ணவே இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. நான் இப்போ எங்க சொன்னேன் ஒயனை லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை உங்கள் காலேஜே சொல்கிறாங்களே எல்லாருமே ஒயன் வந்து ஜங்கு லவ் பண்ணாங்க சொல்லிட்டு ஒயன் தான் ஜங்கு லவ் பண்ணாங்க சொன்னாங்க. யாராவது ஜங்கு ஒயனை லவ் பண்ணாங்க சொன்னாங்களா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜங்கு நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்ல முடிக்கிறாங்க. பாருங்கள் நான் கூட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சுக்கிறேன் ஓகேவா, நீங்கள் என்னாலும் ஹர்ட் பண்ணிக்கோங்க என்ன, ஆனால் என்னோட ஜிமினை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாது, ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணக்கூடாது, இட்ஸ் மை ரெக்வஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே இல்லை. இப்போ நம்பிருக்கு அவ்வளோக்கும் ஒரு என்னடா எப்படி இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. அதான் இப்போ ஒயனோட லைஃப்
என்ன ஆகும், இவன் ஏன் இப்படி பண்ணா சொல்லி கேட்குறாங்க. தெரியல. இவனுக்கும் ஜிம்மினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எப்போ இது தெரியுமா இல்லை இது சொல்கிறாங்க. இல்லை இவன் லவ் பண்ணியிருக்கான். ஆனால் ஜிம்மின் இங்கே இல்லையே சொல்கிறாங்க. ஜிம்மின் வேற ஒரு பிளேஸில் தானே இருந்தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வளர்ந்தது எல்லாமே அவன் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் தானே வளர்ந்துருக்கான். இவனுக்கு எப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் தெரியல இது எப்படி நடந்துச்சு, அவன் எங்கே ஸ்டே பண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் எப்போ இதுக்கு மீட் பண்ணியிருப்பான். ஜிம்மி அங்குக்கே இப்போ தானே சேவலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்கான். இது கூட வேற ஒரு பிளேஸ் தானே இருந்தான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே இருந்தான் சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் பீரியடில் ஹான்ஸில் தானே இருந்தான்னு சொல்லிட்டு. ஆமாம் ஹான்ஸில் தான் இருந்தான் சொல்லிட்டு நம்ம ஜின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்கு சைடு பார்த்தா ஜங்கு கூட வர உள்ள வந்து பார்த்தா ஜிமின் அப்படி க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காரு. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ரூம் கூட லாக் பண்ணிட்டு பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறாரு. நம்ம ஜங்கு கூட செஸ் கட்டா ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படின்ற ஒன்றும் இல்லைம்மா ஒன்று சரி அப்படி கொடுக்குறாரு. அப்படி ஜங்கு ஜிம் டைட்டாக அப்படி ஹாப்பியாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு அந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஒயன் அவர் வீட்டில் பார்த்தா ஒயனை பயங்கரமான அவ்வளோக்கா அந்த கண்ணீரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா ஜங்கு தனக்கு இல்லாமல் போவாங்க சொல்லிட்டு அவள் அவ்வளோ ஆசை இருந்திருப்பா. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சே சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ சாப்பிட்டே 1 டே ஆகுதுடா சாப்பிட்றா சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம்மா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம்மா. ஏம்மா ஏன் இதை ஜிமின் ஸ்டார்டிங்லேயே சொல்ல கேட்குறாங்க. இதுமாரி அவனுக்கு நடந்துருச்சு, ஜங்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க, இது அன்எக்ஸ்பெக்டாக நடந்திருக்கலாம், அவனை மட்டும் சொல்லியிருக்கலாம்மா, ஏம்மா ஹைட் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் குழந்தைமா அவன் எப்படிமா சொல்லுவான் சொல்கிறாங்க. எனக்கு அவன் மேலே கோவம் வருது. ஓகே அப்படி நடந்ததில்ல கோவம் தான், ஆனால் அவன் மேலே தப்பு இல்லைல்ல, ஓகே புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு அவங்க இங்கே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு லைட்டாக பயப்படுறாங்க. ஒரு வேளை ஜிம்மினை லவ் பண்ண தெரியும் தான் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஜிம்மின் வேணும்னு எதுவும் பண்ணல என்கிட்ட, அவன் லவ் பண்ண கூட ஹைட் பண்ண தான் அந்த ட்ரை பண்ண தவிர அவன் வந்துட்டு எதுவும் பையனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணல, ஆனால் யாரும் தப்பாக நினைக்கூடாது, அதனால தான் ஜிம்மினை லவ் பண்ணது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இதெல்லாம் 2 போயிட்டு போகலாம். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஓகே பாய் டேக் கேர்.